அண்ணா அப்பா பொண்ணு பாக்குறாரு. என்ன அந்த ஆளுக்கு என்ன வயசாதுன்னு பொண்ணுன்னு சுத்திட்டு இருக்காரு. அண்ணா அப்பா உன் கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறாரு. டேய் நான் தான் பிரியா லவ் பண்றேன்றது உனக்கு தெரியும்ல, அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? நோ நீ பிரியாவை லவ் பண்றேன்றது எனக்கு தெரியும், அது முதல்ல பிரியாவுக்கு தெரியுமா? உன் லவ்வை நான் அப்பா கிட்ட சொல்றது இருக்கட்டும், நீ முதல்ல பிரியாட்ட சொன்னியா? டேய் தமிழே இந்த வருஷம் சொல்லிடுவேன்டா நானு. மயிர சொல்லுவேன். நான் கவிதா லவ் பண்ணும்போது நீ பிரியாவை லவ் பண்ணிட்டு இருந்த. இப்போ இந்த தமிழுக்கு கவிதா போய் அமலா போய் விமலா போய் இப்போ நிர்மலாவை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ இன்னும் 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க பிரியாவை, அதுவும் பிரியாவுக்கு தெரியாம. ஏய் தமிழ் இந்த வருஷம் சொல்லிடுவேன்டா நானு, இந்த வருஷம் கல்யாணத்தையே முடிச்சிடலாம். நொட்டுவேன் வா, உன்னை நம்மனா வேலைக்கு ஆகாது. வா அப்பா கூட்டு போய் பிரியா வீட்டில் பேசிக்கலாம் வா. டேய் நின்றா, பிரியா இந்த வருஷம் ஊர்ல இல்ல. பிரியா 3 வருஷம் காலேஜ் படிக்கிறேன்னு ஊருக்கு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட தான் பிரியா நம்பர் இருக்கும்ல, போனை கூட பிரியா நான் பேசுறேன். இந்தா. என்னன்னு சேவ் பண்ணியிருக்க? பொண்டாட்டி. பிரியா. ஹலோ பிரியாவா, நீங்க எதுவும் பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். நான் வந்து மதனோட தம்பி பேசுறேன். எங்க அண்ணன் வந்து 8 வருஷமா உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கான். அது எங்க அண்ணனுக்கு சொல்ல தைரியம் இல்லாதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓ பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லிச்சா பிரியா 3 வருஷம் காலேஜ் படிக்க ஊருக்கு போயிருக்குன்னு சொன்னீல, அது காலேஜ் படிக்க போலையாமா, கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கே போயிருச்சான். கல்யாணம் பண்ண பொண்ண ஒன் சைடா 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க. அதையும் விட்டுருவேன், ஆனா எவனோ ஒருத்தையும் பொண்டாட்டியா ஓன் பொண்டாட்டின்னு ஓன் போன்ல சேவ் பண்ணி வச்சிருந்த பாத்தியா?